விநாயகர் எளிய வாகனமாக கொண்டதற்கான காரணம் என்ன? வாருங்கள் இந்த சுவாரஸ்யமான கதையை தெரிந்து கொள்வோம். முன்பொரு காலத்தில் ஒரு அரசர் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த காட்டில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். இதை கவனிக்காமல் அரசர் கால் தவறி முனிவர் மீது விழுந்து விட்டார். இதனால் முனிவர் தவம் கலைந்து விட்டது. உடனே முனிவர் அந்த அரசரை பார்த்து, நீ ஒரு அசுரனாக மாறுவாய் என சாபம் கொடுத்தார். மன்னர் மன்னிப்பு கேட்டார். ஆனால் முனிவர் சென்று விட்டார். அன்று முதல் அந்த அரசர் அசுரனாக மாறினார். ஆனால் அவர் பார்வதி மீது அதிக பக்தி கொண்டவராக இருந்ததால் ஒரு நாள் பார்வதி தேவி காட்சி கொடுத்தார். அப்பொழுது அந்த அசுரனுக்கு புத்தி, சக்தி போன்று வரங்களை அளித்தார். அந்த நேரத்தில் அந்த அசுரன் பார்வதி தேவியின் கையில் இருந்த அமிர்தத்தை பருக எண்ணி எலியாக உருவெடுத்து அமிர்தத்தை பருகிவிட்டார். இதை கண்ட பார்வதி தேவி மிகுந்த கோபம் கொண்டு, நீ எலியாக மாறி திருடித்தான் உண்பாய் என சபித்தார். அன்று முதல் அந்த அசுரன் எலியாக மாறி அனைத்து மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்தான். உடனே தேவர்கள் விநாயகரிடம் சென்று நடந்ததை கூறி உதவி கேட்டனர். உடனே விநாயகர் அந்த அசுரனை அழிக்க முடியாது என்பதால் அவனது அகங்காரம், வேகம், பிடிவாதம் ஆகியவற்றை அடக்க எலியின் தலையில் காலை வைத்து தனது வாகனமாக மாற்றிவிட்டார். இது போன்ற வீடியோ வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.